ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பவித்ரோபண ஏகாதசி எனும் புத்திரதா ஏகாதசி தினம். கலியுகத்தில் புத்திரதா ஏகாதசி மகிமையை கேட்போர் படிப்போருக்கு நிச்சயம் தங்களது பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறும் புத்திர சந்தான பிராப்திக்கான அருளாசி பெறுவதோடு புத்திரர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு சத்புத்திரர்களாக திகழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அத்துடன் இந்த விரத கதை கேட்போருக்கு வாஜ்பேயி யாகம் செய்த பலனும் கிடைக்குமாம். விரதம் அனுஷ்டிப்போருக்கு அவர்கள் வேண்டுவன யாவும் நிறைவேறும். குறிப்பாக மழை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தினத்தில் நாம் புத்திர லாபத்தையும் சர்வ பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய பால முகுந்தாஷ்டகம் பாராயணம் செய்யலாம். நாம பதிவுக்குள்ள போகலாம். ஸ்ராவண மாத சுக்லபக்ஷ ஏகாதசி புத்திரதா ஏகாதசி. இந்த ஏகாதசி மகிமை யுதிஷ்டருக்கு பகவான் கிருஷ்ணரே சொல்வதாக இந்த ஏகாதசி மகாத்மியம் சொல்றது. புத்திர பிராப்தி வேண்டுவோர் இந்த ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடித்தால் அதற்கான பலன் விரைவிலேயே கிடைக்கும். இந்த விரதம் ஒருவர் அடுத்தவருக்காகவும் இருக்கலாம், அதனாலும் பலன் சர்வ நிச்சயம், சந்தேகமே வேண்டாம். இந்த ஏகாதசி தினத்தில் அன்னை மகாலட்சுமியின் பதியை ஸ்ரீதரரை வணங்க வேண்டும். ஸ்ரீதர நாமத்தை தொடர்ந்து ஜபிப்பது விசேஷ பலன் தரும். மறுநாள் துவாதசியில் நவநீதம் என்னும் வெண்ணெய் தானம் செய்வது விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. நாம விரத கதை பார்க்கலாம். இப்போ நடக்கிறது கலியுக ஆரம்பம். அதுபோல் இது நடந்தது துவாபர யுக ஆரம்பத்துல. துவாபர யுக காலத்துல மகிஜித்ர மன்னன் மகிஷ்மதி நாட்டை ஆண்டு வந்தான். செல்வ வளம் நிறைந்த நாடு. அங்க உள்ளவர்கள்லாம் எந்த குறையும் இல்லாம சந்தோஷத்தோட மன நிறைவாக இருந்தார்கள். ஆனா மன்னனுடைய மனதுல மட்டும் ஒரு குறை, அவருக்கு வாரிசு இல்லை. மன்னன் தன்னுடைய பிரஜைகள், புரோகிதர்கள், அமைச்சர்கள் எல்லோரையும் அழைத்து அவர்கள்ட்ட சொல்றா, நான் இதுவரைக்கும் எந்த பாபமும் என் மனசறிந்து செய்ததில்ல, அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டதில்ல, மனசாலும் நான் அது மாதிரி ஒரு துரோகத்தை நினைத்ததில்ல, எல்லோரையும் நான் என்னுடைய குழந்தை போலவே பாவிச்சுன்னு வரேன், தர்மப்படி சாஸ்திரப்படி நடந்து வரேன், யாரையும் துவேஷம் செய்ததில்லை இதுவரை. அப்படி இருக்க எனக்கு ஒரு பிள்ளை பேரு இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் ராஜா. அதை கேட்ட அங்க இருந்த பிரஜைகள், புரோகிதர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ஆலோசனை பண்றா. சரி, நாங்க காட்டுக்கு போய் தபஸ் செய்யறோம், அங்க ரிஷி இருப்பா, அவர்கிட்ட இதற்குரிய உபாயத்தை கேட்டுன்னு வரோம் சொல்லி அவ காட்டுக்கு போறா. அங்க லோமச முனிவரை பார்க்கிறா. அவர் சாதாரணமானவர்ல, அவர் பிரம்ம தேவருக்கு நிகரான ஞானம் சக்தி படைத்தவர். அவர் அநேக கல்ப ஜீவி. அவரை சந்திச்சு அவரை வணங்கி நமஸ்காரம் பண்றா. அவர் இந்த பிரஜைகள்லாம் பார்த்து, நீங்களாம் எதுக்காக வந்திருக்கேள், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ, நான் அதை உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்றார். அந்த பிரஜைகள்லாம் சொல்றா, எங்களுடைய மன்னன் மகிஷ்மதி நாட்டை ஆண்டன் வரார், அவருடைய பிரஜைகள் தான் நாங்க, எங்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்ல, ஆனா எங்களுடைய ராஜாக்கு மட்டும் ஒரு பெரிய மனக்குறை, அவருக்கு புத்திர பாக்கியம் இல்ல, அவர் வருத்தப்படுறத பார்த்தா அவர் எங்களுக்கு எல்லாம் எந்த குறையும் வைக்காம பிள்ளைய மாதிரி பாவனை பண்றார், நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ஆனா அவர் மட்டும் துக்கத்தோட இருக்கார், அவருடைய துக்கம் எங்களுடைய துக்கம், அதனால நாங்கெல்லாம் தபஸ் பண்றதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். அங்க வந்த நேரத்துல உங்களை பார்த்தோம், நீங்களாம் திரிகால ஞானிகள், உங்களை பார்த்தாலே எங்களுக்கு காரிய சித்தி கிடைக்கும், எங்களோட மன்னருக்கும் வயசாயிண்டே இருக்கு, நீங்க தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லணும் சொல்லி அவரை வேண்டி கேட்கிறா. அவரும் தன்னுடைய ஞான திருஷ்டியில இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்கிறார். நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா, நாம செய்ததுதான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு லோமச முனிவர் அந்த பிரஜைகளை பார்த்து சொல்றார், ராஜா போன ஜென்மத்துல ஒரு வைசியனாக வணிகனாக இருந்தார், வியாபாரத்துக்காக வெளியூர் சென்றிருந்தார். அப்போ வெயில் காலம், சுட்டரிக்கிற வெயில், பாபகர தசமி நேரம், அவருக்கு ரொம்ப தாகம். வழியில ஒரு தடாகம் இருந்தது, அங்க தண்ணீர் குடிக்கிறதுக்கு போனார். அங்க ஒரு பசு நீர் அருந்து கொண்டிருந்தது. அது அந்த தண்ணீரை கலக்கி விட்டுடும் சொல்லி நினைத்து அந்த ராஜா அந்த பசுமாட்டை துரத்தி விட்டுறார். அப்படி அவர் செய்த தவறு அவருக்கு பாபமாக வந்து சேர்ந்தது. மகிஜித் இந்த பிறப்புல பாவம் எதுவும் செய்யலைன்னாலும் போன ஜென்மத்துல செய்த பாபமே அவனை வாட்டுகிறது. அந்த பாபம் தீர்ந்தால்தான் அவனுக்கு வேண்டிய செல்வம் தானே கிடைக்கும். அதுவே இந்த புத்திர பேரு இல்லாததுக்கு காரணம் அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட பிரஜைகள், இந்த பாபம் நீங்கிறதுக்கும் நீங்களே ஒரு வழி சொல்லணும் சொல்லி கேட்கிறா. அதற்கு லோமச முனிவர் சொல்றார், பகவான் விஷ்ணுவே காக்கும் தெய்வம். விஷ்ணுவின் அவதாரங்கள்ல மிகவும் முக்கியமான அவதாரம் கிருஷ்ணா அவதாரத்தை போற்றி விரதம் இருந்து வழிபட்டால் பாபங்கள் அனைத்தும் தீரும், புத்திர பேரு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஸ்ராவண மாச வளர்பிறை ஏகாதசி புத்திரதா ஏகாதசியின் பேரு. இந்த தினத்துல விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவை பூஜிக்க வேண்டும், அவரது நாமங்களை உச்சரிக்க வேண்டும், புராணங்களை கேட்க வேண்டும். துவாதசி என்று பாரணை செய்து முடித்தால் அவரது முன்வினை பாபங்கள்லாம் நீங்கி அவருக்கு நன்மைகள் உண்டாகும், புத்திர பேரு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லோமச முனிவர் அந்த பிரஜைகள்கிட்ட சொல்றார். அவர்களும் அதை கேட்டு ஊருக்கு நாட்டுக்கு திரும்புறா. உடனே வந்தது இந்த ஸ்ராவண மாத சுக்ல ஏகாதசி புத்திரதா ஏகாதசி. ராஜாவும் பிரஜைகளும் எல்லோரும் ஒன்று
சேர்ந்து இந்த புத்திரதா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்கள். எல்லோருக்கும் எல்லா சம்பத்துக்களும் கிடைத்தது. ராஜாவுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்போர் இந்த ஏகாதசி விரதத்தை முறையாக அனுஷ்டித்தால் அதற்கான பலன் விரைவிலேயே கிடைக்கப்பெறும் நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இந்த தினத்தில் நாம் புத்திர லாபத்தையும் சர்வ பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய பால முகுந்தாஷ்டகம் பாராயணம் செய்யலாம். பால முகுந்தாஷ்டகம். करारविन्देन पदारविन्दं मुकारविन्दे विनिवेशयन्तं वटस्य पत्रस्य पुटेशयानं बालं मुकुन्दं मनसा स्मरामि संहृत्य लोकान् वटपत्रमध्ये शयानमाद्यन्तविहीनरूपं सर्वेश्वरं सर्वहितावतारं बालं मुकुन्दं मनसा स्मरामि इन्दीवरश्यामलकोमलाङ्गम् इन्द्रादिदेवार्चितपादपद्मं सन्तानकल्पद्रुममाश्रितानां बालं मुकुन्दं मनसा स्मरामि लम्बालकं लम्बितहारयिष्टिं शृङ्गारलीलाङ्कितदन्तपङ्क्तिं बिम्बादरं चारुविशालनेत्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि शिक्ये निदायाद्यपयोदधीनि बहिर्गतायां व्रजनायिकायां भुक्त्वा यथेष्टं कपटेन सुप्तं बालं मुकुन्दं मनसा स्मरामि कालिन्दजान्तस्थितकाळियस्य पनाग्ररङ्गे नटनप्रियन्तं तत्पुच्छहस्तं शरदिन्दुवक्त्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि उलूखले बद्धमुदारशौर्यम् उत्तुङ्गयुग्मार्जनभङ्गलीलम् उत्पुल्लपद्मायतचारुनेत्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि आलोक्य मातर्मुखमादरेण स्तन्यं पिबन्तं सरसीरुहाक्षं सच्चिन्मयं देवमनन्तरूपं बालं मुकुन्दं मनसा स्मरामि बालं मुकुन्दं मनसा स्मरामि பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. அனைத்து புண்ணிய ஸ்தலங்களையும் தரிசித்த பலன் தரும் ஸ்ரீ விஷ்ணு திவ்ய ஸ்தல ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். அர்ஜுன உவாச்ச பகவன் சர்வபூதாத்மன் சர்வபூதேஷு வைபவான் परमात्मस्वरूपेण स्थितं वेद्मि तदव्ययम् क्षेत्रेषु येषु येषु त्वं चिन्तनीयो मयाच्युत चेतसः प्रणिधानार्थं तन्ममाख्यातुमर्हसि यत्र यत्र च यन्नाम प्रीतये भवतस्तुतौ प्रसादसुमुखो नाथ तन्ममाशेषतो वद. श्रीभगवानुवाच सर्वगः सर्वभूतोऽहं न हि किञ्चित् मया विना चराचरे जगत् यस्मिन् विद्यते कुरु सत्तम तथापि येषु स्थानेषु चिन्तनीयोऽहमर्जुन स्तोतव्यो नामभिर्यैस्तु श्रूयतां तद्वदामि ते पुष्करे पुण्डरीकाक्षं गयायां च गदाधरं लोकदण्डे तथा विष्णुं स्तुवं स्तरति दुष्कृतं राघवं चित्रकूटे तु प्रभासे दैत्यसूदनं वृन्दावने च गोविन्दं मास्तुवन् पुण्यभाग् भवेत् जयं जयन्त्यां तद्वच्च जयन्तं हस्तिनापुरे वराहं कर्दमाले तु काश्मीरे चक्रपाणिनं जनार्दनं च कुब्जाम्रे मथुरायां च केशवं कुब्जके श्रीधरं तद्वत् गङ्गाद्वारे सुरोत्तमं शालग्रामे महायोगिं हरिं गोवर्धनाचले पिण्डारके चतुर्बाहुं शङ्खोद्धारे च शङ्किनं वामनं च कुरुक्षेत्रे यमुनायां त्रिविक्रमं विश्वेश्वरं तथा शोणे कपिलं पूर्वसागरे श्वेतद्वीपपतिं चापि
गङ्गासागरसङ्गमे भूधरं देविका नद्यां प्रयागे चैव माधवं नरनारायणाख्यं च तथा बदरिकाश्रमे समुद्रे दक्षिणे स्तव्यं पद्मनाभेति फाल्गुन द्वारकायां तथा कृष्णं स्तुवंस्तरति दुर्गतिं रामनाथं महेन्द्राद्रौ हृषीकेशं तथार्बुदे अश्वतीर्थे हयग्रीवं विश्वरूपं हिमाचले नृसिंहं कृतशौचेतु विपाशायां द्विजप्रियं नैमिषे यज्ञपुरुषं जम्बूमार्गे तथाच्युतम् अनन्तं सैन्धवारण्ये दण्डकेशार्ङ्गधारिणम् उत्पलावर्तके शौरिं नर्मदायां श्रियः पतिं दामोदरं रैवतके नन्दायां जलशायिनं सर्वयोगेश्वरं चैव सिन्धुसागरसङ्गमे सह्याद्रौ देवदेवेशं वैकुण्ठं माधवे वने सर्वपापहरं विन्द्ये चोड्रेषु पुरुषोत्तमम् हृदये चापि कौन्तेय परमात्मानमात्मनः वटे वटे वैश्रवणं चत्वरे चत्वरे शिवं पर्वते पर्वते रामं सर्वत्र मधुसूदनं नरं भूमौ तथा व्योम्नि कौन्तेय गरुडध्वजं वासुदेवं च सर्वत्र संस्मरे ज्योतिषां पतिम् अर्चयन् प्रणमन् स्तुन्वन् संस्मरंश्च धनञ्जय एतेष्वेतानि नामानि नरः पापात् प्रमुच्यते स्थानेष्वेतेषु मन्नाम्नाम् एतेषां प्रीणयेन्नरः द्विजानां प्रीणनं कृत्वा स्वर्गलोके महीयते नामान्येतानि कौन्तेय स्थानान्येतानि चात्मवान् जपन् वै पञ्चपञ्चाशत् त्रिसन्ध्यं मत्परायणः त्रीणि जन्मानि यत् पापं चावस्थात्रितये कृतं तत्क्षालयत्यसन्दिग्धं जायते च सताङ्कुले द्विकालं वा जपन्नेव दिवा रात्रौ च यत्कृतं तस्माद् विमुच्यते पापात् सद्भावपरमो नरः जप्तान्येतानि कौन्तेय सकृच्छ्रद्धासमन्वितं मोचयन्ति नरं पापात् यत्तत्रैव दिने कृतं धन्यं यशस्यम् आयुष्यं जयं कुरु कुलोद्वः ग्रहानुकूलतां चैव करोत्याशु न संशयः उपोषितो मत्परमः स्थानेष्वेतेषु मानवः कृतायतनवासश्च प्राप्नोत्यभिमतं फलम् उत्क्रान्तिरप्यशेषेषु स्थानेष्वेतेषु शस्यते अन्यस्थानाच्च तगुणम् एतेष्वनशनादिकम् यस्तु मत्परमः कालं करोत्येतेषु मानवः देवानामपि पूज्योऽसौ मम लोके महीयते स्थानेष्वतैतेषु च ये वसन्ति सम्पूजयन्ते मम सर्वकालं तदेकचान्ते त्रिदिवं प्रयान्ति नाकञ्च लोकं समवाप्नुवन्ति इति श्रीविष्णुधर्मोत्तरे तृतीयखण्डे मार्कण्डेय वज्रसंवादे अर्जुनं प्रति श्रीकृष्णोपदेशे स्थानविशेषकीर्तनमाहात्म्यवर्णनो नाम स्तोत्रम् अथवा श्रीविष्णोर्दिव्यस्थलस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् பாவங்களை பொசுக்கக்கூடியது ஹரிநாமம். அந்த ஹரியின் நாமங்களால் ஆன அற்புதமான மாலை போன்ற ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஹரிநாம மாலா ஸ்தோத்திரம் இந்த தினத்தில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். ஸ்ரீ ஹரிநாம மாலா ஸ்தோத்திரம். கோவிந்தம் கோகுலானந்தம் கோபாலம் கோபி வல்லபம் கோவர்தனோதரம் தீரம் தம் வந்தே கோமதி பிரியம் நாராயணம் நிராகாரம் நரவீரம் நர
नरोत्तमं नृसिंहं नागनाथं च तं वन्दे नरकान्तकं पीताम्बरं पद्मनाभं पद्माक्षं पुरुषोत्तमं पवित्रं परमानन्दं तं वन्दे परमेश्वरं राघवं रामचन्द्रं च रावणारिं रमापतिं राजीवलोचनं रामं तं वन्दे रघुनन्दनं वामनं विश्वरूपं च वासुदेवं च विठ्ठलं विश्वेश्वरं विभुं व्यासं तं वन्दे वेदवल्लभं दामोदरं दिव्यसिंहं दयाळुं दीननायकं दैत्यारिं देवदेवेशं तं वन्दे देवकीसुतं मुरारिं माधवं मत्स्यं मुकुन्दं मुष्टिमर्दनं मुञ्जकेशं महाबाहुं तं वन्दे मधुसूदनं केशवं कमलाकान्तं कामीशं कौस्तुभप्रियं कौमोदकीधरं कृष्णं तं वन्दे कौरवान्तकं भूधरं भुवनानन्दं भूतेशं भूतनायकं भावनैकं भुजङ्गेशं तं वन्दे भवनाशनं जनार्दनं जगन्नाथं जगज्जाड्यविनाशकं जमदग्निं परञ्ज्योतिस्तं वन्दे जलशायिनं चतुर्भुजं चिदानन्दं मल्लचाणूरमर्दनं चराचरगुरुं देवं तं वन्दे चक्रपाणिनं श्रियःकरं श्रियोनाथं श्रीधरं श्रीवरप्रदं श्रीवत्सलधरं सौम्यं तं वन्दे श्रीसुरेश्वरं योगीश्वरं यज्ञपतिं यशोदानन्ददायकं यमुनाजलकल्लोलं तं वन्दे यदुनायकं शालिग्रामशिलाशुद्धं शङ्खचक्रोपशोभितं सुरासुरैः सदा सेव्यं तं वन्दे साधुवल्लभं त्रिविक्रमं तपोमूर्तिं त्रिविधगौगनाशनं त्रिस्थलं तीर्थराजेन्द्रं तं वन्दे तुलसीप्रियम् अनन्तमादिपुरुषम् अच्युतं च वरप्रदम् आनन्दं च सदानन्दं तं वन्दे चाघनाशनं लीलया धृतभूभारं लोकसत्त्वैकवन्दितं लोकेश्वरं च श्रीकान्तं तं वन्दे लक्ष्मणप्रियं हरिं च हरिनाक्षं च हरिनाथं हरप्रियं हलायुधसहायं च तं वन्दे हनुमत्पतिं हरिनामकृता माला पवित्रा पापनाशिनी बलिराजेन्द्रेण चोक्ता कण्ठे धार्या प्रयत्नतः इति श्रीमहाबलिप्रोक्तं श्रीहरिनाममाला स्तोत्रं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।